கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி 2 கரு முட்டை வச்சு பிரியாணி. பாருங்க, முட்டை எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. இதில் 2 கரு இருக்கு. இந்த 2 கரு முட்டையை வச்சு தான் இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 7 டம்ளர் அளவு இருந்தது. பாருங்க, பாஸ்மதி ரைஸ்லயே இது பிரியாணி ரைஸ்ன்னு நம்ம கேட்டு வாங்கணும். பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் வெள்ளையா இருக்கும்ல. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணி வேக வச்சது போலவே இருக்கும். சாதம் நல்லா நீட்டமா சூப்பராகவே இருக்கும். அரிசி பாருங்க, நல்லா வளர்த்தியாக இருக்குல்ல. இதில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம், ரொம்ப சுவையாக இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைமு நாங்கள் இந்த அரிசியில் செய்கிறது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்துக்கிட்டு அதில் 100 ml அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 4 துண்டு பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 200 கிராம் அளவு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். ஏழு டம்ளர் ரைஸ் எடுத்துருந்தோம்ல, அதில் 1க்கு 2ங்கிற விதத்தில் 14 டம்ளர் தண்ணி சேர்த்து நான் இன்னொரு அடுப்பில் சூடு பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வெங்காயம் எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ நமக்கு கண்ணாடி பதம் வதங்கி வந்துருச்சு. இப்போ பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இது கூடவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் போல புதினா, கொஞ்சம் போல கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துக்கோங்க. இது கூடயே 200 கிராம் அளவு தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பாருங்க, தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. நம்ம கலருக்காக எதுவுமே இன்னும் மிளகாப்பொடி எதுவுமே சேர்க்கல. ஆனால் பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. இது கூட 50 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு எடுத்து இது போல பேஸ்டா எடுத்து சேர்த்துக்கோங்க. நமக்கு இந்த கலர் வரத்துக்கு காரணம் நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்திருக்கோம். அதனால தான் நல்ல ரெட் கலர்ல இருக்கு. அடுத்து இது கூட நம்ம தனி மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் அளவு காரமே இப்போ நம்ம கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் காரம் சாப்பிடுவீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்து கூட கலந்துக்கலாம். நம்ம 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கோம். அதில் இருக்கிற காரமே நமக்கு போதுமானதாக இருக்கும். உங்ககிட்ட தயிர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் 100 ml அளவு தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நான் இன்னைக்கு தயிர் சேர்க்க போறதில்ல, எலும்பிச்சை சாறு தான் சேர்த்துக்க போறேன். தயிர் சேர்க்கறதா இருந்தா புளிப்பு இல்லாத தயிரா பார்த்துட்டு 100 ml சேர்த்துக்கோங்க.
நான் மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்து அதில் அரை பழத்தோட சாறை மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம 14 டம்ளர் அளவு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாஸ்மதி ரைஸை நான் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதையும் இந்த தண்ணியோட சேர்த்துடலாம். நம்ம இந்த பிரியாணி அரிசியை சேர்க்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம எடுத்திருந்த 14 டம்ளர் அளவு தண்ணியே கரெக்டாக இருக்கும். அரிசியை சேர்த்துட்டு நல்லா இது போல் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறப்ப 1 டீஸ்பூன் அளவு மட்டும்தான் உப்பு சேர்த்தோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தல, எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது. அதனால மறுபடிக்கும் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பாருங்க. மறுபடிக்கும் செக் பண்ணி உப்பும் புளிப்பும் நமக்கு கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுறலாம். பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பும் புளிப்புமே கரெக்டாக இருந்ததுனால வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கோம்ல 2 கரு முட்டை, அதில் நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, 2 விசில் விட்டுட்டு தம்மெல்லாம் முழுமையாக நீங்கிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாகவே இந்த பிரியாணி வந்திருந்தது. இப்போ நம்ம குக்கர்லேயே வச்சு இதை கலந்தோம்னா ரைஸ் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை நம்ம வேறொரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிட்டேன். எனக்கு லைட்டாக அடி பிடிச்சிருந்துச்சு பாருங்க. ரொம்ப லைட்டாக தான் இருந்தது, ரொம்ப அடி பிடிக்கலை. இப்போ பிரியாணி நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு பாருங்க. நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் எல்லாம் நல்லா நீட்டமாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ஒரு பிரியாணியை செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.